என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? இந்த ஐடியா என்கிட்ட இருந்துச்சுப்பா. அப்பயே பண்ணியிருக்கணும். ஆனா அந்த டைம்ல பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்ற மாரி, நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் ஐடியாலாம் வச்சுட்டு, பட் பண்ணாம மிஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ஏன்? இது பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள யோசனை இருந்துச்சுன்னா, இத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா இத பத்தி தான் பேசப் போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல ஒரு ஊர்லன்னு சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டுலன்னு வச்சுக்கங்களேன். தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய மியூசிக் காம்படிஷன் ஒண்ணு நடக்குது. இது இங்க தான், அங்க தான் கிடையாது. ஓவரால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நெறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏகப்பட்ட ஃபில்டர் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா 2 பேர் மட்டும் ஃபைனலிஸ்ட்டா வராய்ங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வின்னரா இருக்க முடியும். இன்னொருத்தங்க ஆப்வியஸ்லி ரன்னரா தான் மாற முடியும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில வந்து இருக்கு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் டேவும் வருது. ஒரு பெர்சன வந்து வின்னரா செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆப்வியஸா 2வதா இருக்கிறவங்க ரன்னராவும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் ஷோ நடக்கும் பார்த்தீங்களா? அதாவது எல்லா ஷோவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து பேசுறாங்க. அது என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல பேரண்ட்ஸ் வந்து பேசுறாங்க. "தம்பி, ஷோவோட வின்னர் ஆயிட்ட. அவ்வளோதான். உன் டேலண்ட் இந்த நாட்டுக்கே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் பாரு உன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்கும். படத்துக்கு சான்ஸ் கேட்டு ஒவ்வொருத்தனும் முந்தி அடிச்சுப்பான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க தம்பி. இவ்வளோ நாள் ஓடிட்ட. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் நடக்கும்." அப்படின்ற மாரி பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து அட்வைஸ் வருது. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருப்பாங்கல்ல, அவிங்க சில அட்வைஸ் குடுக்குறாங்க. "மச்சான், உனக்கெல்லாம் ஈக்குவலா இங்க யாருமே கிடையாது. உனக்கு காம்படிஷனே கிடையாது. நீ அந்த ரகத்துக்கு பாடுற. நீ வேணா பாரு. இதெல்லாம் இதுக்கப்புறம் பாரு. உன்னெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது மச்சான். நீ வேற லெவலுக்கு போவ பாரு." அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க. இதே அட்வைஸ் தான் ரன்னர்ஸ் அப்புக்கும் வருது. 1 வருஷம் போது இவங்களுக்கு பெருசா வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. 2 வருஷம் போது பெருசா வாய்ப்பு கிடைக்கல. 3 வருஷம் போது அட அப்பவும் வாய்ப்பு கிடைக்கலைங்க. இந்த வின்னரா ஆன அந்த பெர்சனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே பேரலல் ஆஃப் டைம்ல ரன்னர்ஸ் அப்ல வந்தாரு பார்த்தீங்களா ஒருத்தரு, அவருக்கு அடுத்து அடுத்து அடுத்துன்னு சொல்லிட்டு பட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இவருக்கு 1 நாள் ஓகே, 2 நாள் ஓகே. 3 வருஷமா வாய்ப்பு எதுவும் வராததால, இவருக்கே ஒரு மாரி வந்து மைண்ட் டிப்ரஸ் ஆகுது. பெட்டர் இந்த ரன்னர்ஸ் அப் என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே போய் தெரிஞ்சுப்போமா, ஏன் நமக்கு மட்டும் பெருசா ரெகக்னேஷனே வரல அப்படின்றத அவரு ரியலைஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ரன்னர்ஸ் அப்பா வந்தாரு பாத்தீங்களா, அதாவது அன்னைக்கு போட்டியில ஜெயிக்காத நபர் இருப்பார்ல, அவரை பார்க்கறதுக்காக போறாரு. போறப்பயே தயக்கத்தோட தான் போறாரு. அவன் எப்படி நம்மள ட்ரீட் பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட தான் போறாங்க. பட் அந்த ஷோ அப்ப இந்த பாண்டிங் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த நபர் ட்ரீட் பண்றாரு. "ஏய் மச்சான், வாடா, எப்படி இருக்க? ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு." அப்படின்ற மாதிரி இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க?" அப்படின்ற மாரி இவரு கேட்கவும், "நான் என்னடா சூப்பரா இருக்கேன். நல்லா தானே போயிட்டு இருக்கு வாழ்க்கை." அப்படின்ற மாரி கேட்கறதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நல்லா தான் போயிட்டு இருக்கு." "சொல்லு மச்சான், என்ன திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன?" அப்படின்ற மாரி இவரு என்துவா கேட்கவும், அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இவன்கிட்ட இத பத்தி கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கேட்டுருவோம் அப்படின்ற மாரி வாய திறந்து கேட்டுர்றாரு. "இல்லடா, ஷோல நான் தான் வின்னரு. பட் ஈவன் தோ எனக்கு பெருசா பட வாய்ப்புகள் எதுவுமே வரல. நீ அந்த ஷோல வின்னர் கூட கிடையாது. பட் நீ இன்னைக்கு செமையா ஷைன் ஆகுறடா. இது எப்படி நடந்துச்சு?" அப்படின்ற மாரி இவரு ஓப்பன் அப்பா கேட்கவும், அவரு சொல்றாரு, "அது என்னமோ உண்மைதான்டா. ஷோ ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டோம். வின் பண்ண முடியல. ஈவன் தோ ரன்னர் வந்துட்டோம். சுத்தி இருக்கிறவங்கலாம் அட்வைஸ் பண்ணாங்க. கண்டிப்பா உன் டேலண்ட்டுக்கு ரெகக்னைஸ் ஆயிடுவ. அது கிடைச்சிரும், இது கிடைச்சிரும் அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. நானும் ஆரம்ப காலகட்டத்துல அவங்க சொன்னதெல்லாம் நம்பினேன். பட் இருக்க இருக்க வாய்ப்புகள் குறைய குறைய தான் எனக்கு ஏதோ தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால நான் சில விஷயம் ஃபாலோ பண்ணேன்டா. அதனால தான் இந்த சக்சஸ் நடந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்லவும், "அது என்ன விஷயம்னு எனக்கும் சொல்லேன்டா." அப்படின்ற மாரி இவரு கேட்க ஆரம்பிக்கிறாரு. "நான் எல்லார்கிட்டயும் அட்வைஸ் கேட்டேன் தான். ஆனா நான் நம்பினது என்ன மட்டும் தான்." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்றாரு. "இல்லடா, எனக்கு புரியல." "இல்லடா, என் பேரண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த டைம்ல ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க, கேப் எடுத்துக்க. கண்டிப்பா சான்ஸ் உன்ன தேடி வரும்." அப்படின்ற மாரி தான் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு என்னமோ அந்த அட்வைஸ் வொர்க் ஆகுற மாரி தோணல. அதனால நான் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். வேளச்சேரியில ஒரு ஃபங்ஷன்னாலும் நான் போவேன். கல்யாணம், காது குத்து, கச்சேரினாலும் நான் போவேன். எல்லாத்துக்கும் பாட ஆரம்பிச்சேன் மச்சான். தொடர்ச்சியா பாடிக்கிட்டே இருந்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம அடுத்தவங்க பாட்ட எடுத்து பாடிக்கிட்டே இருக்கோம். இப்படி பாடுனோம்னா நாம வைரல்
வைரல் ஆக மாட்டோம், நாம இண்டிவிஜுவலா பாடணும் அப்படின்ற மாதிரி தோணி நான் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல என்னோட சாங்ஸை போட ஆரம்பிச்சேன். அதுல ஒரு சாங் ரொம்ப வைரலா போச்சு. அந்த வைரல் சாங்கால தான் அடுத்துன்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுடா. பட் இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா, நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணதால மட்டும்தான் எனக்கு இந்த பிளேஸ் கிடைச்சிச்சு அப்படின்ற விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவரும் ரியலைஸ் பண்றாரு. ஆமா, நம்ம அந்த தப்பை தான் பண்ணிட்டோம். நமக்கு கொடுத்த அட்வைஸ்லாம் சரியா தான் இருக்கும். அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே உருப்பிட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்மள நம்பாம அந்த அட்வைஸை நம்பிட்டோம் அப்படின்ற விஷயத்த அவர் அந்த இடத்துல ரியலைஸ் பண்றாரு. ஒண்ணும் இல்ல மச்சான், இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் லைவ் ப்ரோக்ராம் போலான்னு இருக்கிறேன். யூடியூப் லைவ்ல போடலான்னு இருக்கிறேன். நீயும் வரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஓகேடா அப்படின்ற மாதிரி இவரும் ஒத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா வீடியோ போடுறாங்க. இது ஒரு கம்பேக் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் அந்த மாதிரிலாம் வச்சு அந்த வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகுது. இதனால அவருக்கு மறுபடி சான்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த வீடியோல இருந்து நான் எந்த ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர எல்லா அட்வைஸையும் அப்படியே நம்பிடுறோம். அந்த எல்லா அட்வைஸுமே வந்து நம்மள ஏதோ ஒரு வகையில வந்து மோல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிடுறோம். கண்டிப்பா அது கிடையாது. இந்த அட்வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் கூட நிறைய பாட்காஸ்ட்ல சொல்லியிருப்பேன். இது என் பர்சனல் லைஃப்ல நான் கோ த்ரூ பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அது எனக்கு ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். மேபி அது ஒர்க் ஆகலாம், இல்ல ஒர்க் ஆகாம போகலாம். பட் நாம என்ன பண்ணிடுறோம்னா, ஒரு அட்வைஸை கேட்ட உடனே ஓகேப்பா, அப்ப இது வேலைக்கு ஆகாது, இதை எடுத்து ஓரங்கட்டி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி நாம ட்ரை பண்ணிடுறோம். என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட காலேஜ்லாம் முடிச்சு ஒரு 8 வருஷத்துக்கு என்னென்ன வேலையோ பார்த்துட்டு கடைசியா தான் இப்ப நான் பார்க்குற வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப இந்த வேலையை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா காலேஜ் முடிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் நடக்கிற அதே விஷயம் தான், ஃபினான்ஷியல் கிரைசிஸ். ஸோ எங்க வீட்டோட சூழ்நிலை நான் வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற கட்டாயத்துல என் கனவு எல்லாம் மறந்து போச்சு. நான் பாட்டுல ஏதோ ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலையில இருந்து அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி ஜம்ப் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம தப்பான ட்ராக்ல ரொம்ப வேகமா ஓடிட்டோம். இப்ப நம்ம நின்னு ரிட்டர்ன் வராட்டி திரும்ப ரிட்டர்னே வர முடியாது அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணேன். இதுக்கு நடுவுல என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த தப்பான அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மச்சான் இந்த ப்ரொஃபைல்ல நாங்க ஓகேடா, உன்னாலாம் செட் ஆக முடியாதுடா, நீ இதெல்லாம் வந்தா சரியா சைன் ஆக மாட்டடா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த அட்வைஸை பிளைண்டா நான் நம்பிட்டேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம், ஒரு முறை முயற்சி பண்ணி தோத்து கூட போயிருக்கலாம். ஆனா நான் முயற்சியே பண்ணாம என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னா அவங்க இத்தனை வருஷமா என்ன அனலைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப அவங்க சொன்னது சரியா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் என்னோட லைஃப்ல ஒரு 8 வருஷத்தை நான் தொலைச்சிட்டேன். அதை தான் நான் உங்களுக்கும் அட்வைஸ் பண்றேன். தயவு செஞ்சு யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கிராப் பண்ணி மண்டை மேல போட்டுக்காதீங்க. ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு அது வருதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன டிசிஷனுக்குள்ள வேணா போங்க. பட் முயற்சி பண்ணாம தோக்குறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இது உன்னால முடியாது, இது உனக்கு வராது அப்படின்ற மாதிரி நெகட்டிவாவும் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க உட்கார்ந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் டூ தட். இப்போ நம்ம ஒரு ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போன உடனே ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பாடியை பில்ட் பண்ணலாம். ஆனா நம்ம கூட இருக்கிற ஒரு சேர்க்கை சும்மா இருக்குமா? அது சும்மா இருக்காது. அது வந்து தேவையில்லாத ஒரு அட்வைஸ் கொடுக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதுக்கு இப்படி மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த சப்ளிமெண்ட்டை வாங்கி வாயில போடு, அதுக்கப்புறம் பாரு உடம்பு கும்தாவா ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரி அது ரிசல்ட் கூட கொடுத்துருக்கலாம். பட் அதோட சேர்த்து சைடு எஃபெக்டையும் கொடுக்கும். ஸோ இது மாதிரியான அட்வைஸ் எல்லாம் நம்ம கேட்கிறப்ப அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்றது நம்மளோட ப்ரோ சாய்ஸ். என்னோட ஃபாலோவரா இருக்கிறவங்க சரியான விஷயத்தை தான் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, திடீர்னு ஒரு கேவலமான ஒரு அட்வைசஸ் கொடுப்பாங்க. நம்மளை தாண்டி அப்பதான் ஒரு புள்ள இங்கிட்டு போயிட்டே இருக்கும், மச்சான் அவ உன்னதாண்டா பாக்குறா அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுப்பாங்க. அந்த அட்வைஸை கேட்டு உருப்படாம போன பல பேர் வாழ்க்கையில நானும் ஒண்ணு. ஸோ அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் வர்றப்ப ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்க, உண்மையிலேயே அதெல்லாம் நடந்துச்சா, இல்ல இவங்களோட இமேஜினேஷனா, இல்ல நம்மளோட கற்பனை குதிரை தான் வேகமா ஓடிட்டு இருக்கா அப்படின்ற எல்லா விஷயமும் அதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம இந்த எக்ஸாம்லாம் படிக்கிறப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, டேய் அந்த சாப்டர்லாம் படிக்கவே படிக்காதடா, அதுல இருந்து ஒரு கொஸ்டினும் வராது, தண்டக்கருமாந்திர சாப்டர்ரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவன் ஒரு பெரிய அதிமேதாவி அப்படின்ற மாதிரி நாம டிசைட் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த சாப்டரே தொடாம இருந்திருப்போம். ஆனா அன்னைக்கு அன்பார்ச்சுனேட்டா பாருங்க, எக்ஸாம்ல ஃபுல்லா அந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம், அட்வைஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேணாமா அப்படின்றது நம்மளோட ஒரு பெரிய டிசிஷனா இருக்கணும். இதுல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு 5 டிப்ஸ் இருக்கு. அந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மேபி இந்த ரேட் ரேஸ்ல இருந்து நீங்க மிஸ் ஆகலாம். அதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
ப்ரூஃப் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போ ஒருத்தன் வந்து ஃபிட்னஸ் சம்பந்தமா ஏதோ ஒரு வீடியோ போடுறான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வீடியோ பார்க்குற அந்த நபர், அதாவது நாம வீடியோக்குள்ள இருக்கிற அந்த நபரை அனலைஸ் பண்ணணும். ஸோ இவன் உண்மையிலே இதை நேச்சுரலா தான் அட்டைன் பண்ணியிருக்கானா, இல்ல சும்மா அடிச்சு விடுறானா அப்படின்ற மாதிரி நாம கொஞ்சம் அந்த விஷயத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் திங்கிங்கை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கங்க. அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு ரிசர்ச் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால மட்டும்தான் ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது. இப்போ வந்து இன்ஃப்ளூயன்சர்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு எதா கொடுத்தாலும் வித்து தள்ளிடுறாங்க. ஆனா அதுல ஏமாறுறது நாம தான். இனிமேல் ஏமாறாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நாம கொஞ்சம் அந்த விஷயத்துல ரிசர்ச் பண்ணணும். அதை சேர்த்து பண்ணிடுங்க. மூணாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன விஷயம் தான், ஆக்ஷன்ல டெஸ்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயம் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, டக்குன்னு பயங்கரமா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஆக்ஷன்ல அந்த விஷயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அப்ப தெரிய வந்துடும். உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுறதுக்கே துப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் காரி துப்பி இருக்கலாம். பட் நீங்க சின்ன 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 விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சில விஷயத்துல கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கே உங்க மேல கான்பிடென்ட் வரும். என்னால பேச முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் வர்றப்ப கண்டிப்பா ஸ்டேஜ்ல ஏறி பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் உங்களால கொடுக்க முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓவர் டாக் பண்றத கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எப்பட்றா இதை குறைச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விஷயத்தை பற்றி அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வேண்டாம், அது சரியில்லை, அது நொட்டை, இது சொட்டை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதை பண்ணவே மாட்டோம். பெட்டர் கொஞ்சமாக பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலை கொஞ்சம் அதிகப்படுத்துவோமே. செயல் பண்ண 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 லைவ்ல நம்ம ப்ராக்டிக்கலாக சில மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த ப்ராக்டிக்கலான மிஸ்டேக்கை சரி பண்ணணும்னா அதையுமே லைவ்ல எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் நம்ம கற்றுக்க ஆரம்பிப்போம். ஸோ லேர்னிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, டூயிங் ஸ்டார்ட் பண்ணாதானே. ஸோ முதல்ல பண்ண ஆரம்பிப்போம், அப்புறம் கத்துக்க ஆரம்பிப்போம். கத்துக்க வளர ஆரம்பிச்சிடுங்க அந்த விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுளான டிசிஷன் எடுங்க. நல்லா தெரியும் இந்த விஷயம் பண்ணா ரிசல்ட் வரும்ட்டு. பட் நாம ஏன் அதை பண்ணாம இருக்கோம்னா, அந்த அன்கம்ஃபர்டபுளா நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கும். இது எனக்கு ஆசை தான், ஆனா பண்ணா சொதப்பிருமோ, இல்ல இதை இப்ப ட்ரை பண்ணா ஃபினான்ஷியலா கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் இந்த அன்கம்ஃபர்டபுள் அப்படின்ற ஒரு விஷயத்த பேரியரா வச்சுக்கிட்டே இருக்கும். பட் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அன்கம்ஃபர்டபுளை ஃபேஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜை நம்மளால பார்க்க முடியும். ஸோ அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ல உங்களுக்கு அமையுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் ஃபேஸ் இட். கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயம் எல்லாரோட வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பியாவது பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன், நம்புறேன். எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு பாராட்டுக்கு தானே எங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையுமே நான் வாசிச்சுட்டு தான் இருக்கேன். என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறதுல அந்த கமெண்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் தான். இந்த 2 விஷயத்த பண்ணிட்டேன்ப்பா, வேற ஏதாவது பண்ண வேண்டியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்மளோட வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி பல பேரோட வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேர்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் டெஃபினட்டா நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.